வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு அவர் டெய்லி டிவோஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 100. ஸோ சங்கீதம் 100வது அதிகாரத்தை பார்க்க போறோம். ஸோ இதுல ஒரு சின்ன சம்மரியா பார்க்க போது இந்த சங்கீதம் ஒரு சாம் ஆஃப் கிவிங் தேங்க்ஸ், ஒரு ஆண்டவருக்கு நன்றி சொல்ற ஒரு சங்கீதம். அடுத்து இந்த சங்கீதத்துல பாருங்க, ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர்டா என்ன பண்றாங்க, ஆண்டவருக்கு இந்த சங்கீதம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர்ல ஆண்டவரை ஆராதிக்கும். என்ன சொல்றாங்க, ஆண்டவரை ஃபர்ஸ்ட் ஆராதிக்கிறதுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அழைப்பு கொடுத்துட்டு எந்த அழைப்புன்னு சொல்றாங்கன்னா, know that the Lord is God, it is he who made us and we are his people and the sheep of his pasture. ஸோ இந்த வசனம் சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. என்ன, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு அழைப்பு. 3வது அதிகாரம். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஆண்டவருக்காக எப்படி ஆராதிக்கிறது, ஒரு ஜாய்ஃபுல் நாய்ஸ், ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷத்தோட ஒரு சத்தம் பண்ணணும். ஆண்டவர் என்ன பண்ணும், ஒரு சந்தோஷத்தோட அவருக்கு சர்விங் பண்ணும். அதுக்கப்புறம் அவர் பிரசனத்தை என்ன எப்படி வரணுமா, சந்தோஷமா குதிச்சுக்கிட்டு பாடிக்கிட்டே வரணுமா அவர் பிரசனத்துக்குள்ள. சோ இப்படி சொல்லி என்ன பண்றாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இறுதி என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் ஆராதிக்கிறது ஒரு கடமைக்காக இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், அவர் பண்ண நன்மைகள் எல்லாம் உணர்ந்து ருசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணும், முழு உள்ளத்தோட என்ன பண்ணுமா, ஆண்டவரை ஆராதிக்கணும். சோ இதுதான் இந்த சங்கீதத்தோட சின்ன சம்மரி. இதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ண போற வேர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வாசிச்சது verse 3. So Psalms chapter 100 verse 3 which says, know that the Lord, he is God, it is he who made us and we are his people and the sheep of his pasture. So இங்க பாருங்க, அந்த வார்த்தை நோ, அறிந்து கொள், ஒரு முக்கியமான வார்த்தை. ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு எமோஷனல் கனெக்ஷனோட இருக்கிறதோட நம்மளுக்கு என்ன இருக்கணும், அந்த ஞானம் இருக்கணும், அந்த நாலேஜ் இருக்கணும். என்ன நாலேஜ், ஆண்டவரோட பிள்ளைகள் நம்ம, அவர் நம்மளோட ஆண்டவர். அந்த ஞானத்தை நம்ம என்ன பண்ணணும் சொல்றாங்க இந்த சங்கீதக்காரர், அறிஞ்சிக்க சொல்றாரு. சோ என்ன சொல்ல வர்றாருன்னு இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து என்ன தெரியும், யாரை நம்பும், அந்த குழந்தை சின்ன குழந்தை அம்மா அப்பாவை தான், என்ன நிலைமை இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட தான் போகும், அம்மா அப்பாவை தான் நம்பும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு கேமை வந்து இப்ப நம்ம யாரோ தெரியாதவங்க போய் இதை விளையாடுன்னு சொன்னா விளையாடாது, இங்க போன்னு சொன்னா போகாது குழந்தை. ஆனா அவங்க அம்மா அப்பா சொன்னா என்ன தெரியும், அந்த குழந்தை அவங்க அம்மா அப்பா இங்க போய் விளையாடு, இதை போய் பண்ணுன்னு சொன்னா அவங்க அம்மா அப்பா இருக்கிறத பார்த்தா என்ன பண்ணும், அந்த குழந்தை சந்தோஷமா உற்சாகத்தோட விளையாடும். ஆனா அவங்க அம்மா அப்பா இல்லைன்னா உடனே அழுவும், அம்மா அப்பாவை தேடும். சோ இந்த குழந்தைக்கு என்ன அந்த ஞானம் இருக்கு, எங்க அம்மா அப்பா இருந்தா இவங்க எனக்கு எப்பவுமே உணவு கொடுக்குறவங்க, இவங்க எப்பவுமே என்ன பாத்துக்கிறவங்க, இவங்க எப்பவுமே என்ன பாதுகாக்கிறவங்க, இவங்க இருந்தா, இவங்க என் பக்கத்துல இருந்தா எனக்கு என்ன இருக்காது, கவலை இல்லை, எனக்கு பயம் இல்லை, நான் என்ன வேணாலும் தைரியமா பண்ணலாம். சோ அந்த அளவுக்கு தைரியம், அந்த அளவுக்கு நம்பிக்கை தான் என்ன பண்ண சொல்றாங்க இந்த சங்கீதக்காரரும், ஆண்டவர் மேல நம்ம வச்சுக்கணும். என்ன பண்ணோம் நம்ம, know that the Lord is God, it is he who made us and we are his people and the sheep of his pasture. நம்ம யாரு, ஆண்டவரோட ஆடுகள். அந்த தைரியத்தோட நம்ம என்ன இருக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சுக்கணும். நம்ம எப்படி இருக்கக்கூடாது, ஓகே ஓ ஆண்டவரா சரி நம்ம ஆராதிக்க சொல்லியிருக்கான்னு ஆராதிக்கணும் இல்லாம, அந்த குழந்தை எப்படி எவ்வளவு தைரியமா, எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு உற்சாகத்தோட இருக்குமோ பெற்றோர்கள் மத்தியில, இந்த மாதிரி நம்மளும் எப்படி இருக்கணுமா, இந்த சங்கீதம் சொல்லுது, ஆண்டவர் மத்தியில நம்மளும் அவ்வளவு உற்சாகத்தோட, அவ்வளவு சந்தோஷமா, அவ்வளவு மகிழ்ச்சியா என்ன பண்ணுமா, ஆண்டவரை ஆராதிக்கணும். சோ இதுல இருந்து நம்ம என்ன அப்ளிகேஷன் எடுக்க போறோம்னா, நம்ம தியானத்துல முதல்ல நம்ம மெடிடேஷன்ல அது இந்த வசனமே சொல்லுங்க, it is he who made us and we are his people and the sheep of his pasture. இந்த வசனத்தை 3வது அதிகாரத்தோட இறுதி பகுதியை ஞாபகப்படுத்துங்க, உங்க தியானத்துல ஞாபகப்படுத்துங்க டெய்லி. ஏன்னா அது சொன்னாலும் நம்மளுக்கு என்ன இருக்கும், இவ்வளவு பலசாலியான ஆண்டவர், இந்த உலகத்தையே உருவாக்குன ஆண்டவர் யாருக்கு, அவரோட பிள்ளைனா, அவரோட பிள்ளைனா, அதை அறிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு ஊக்கமா இருக்கும், ஒரு மகிழ்ச்சி தரதா இருக்கும். சோ முதல்ல அதை பண்ணுங்க. அடுத்து 2வது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு அந்த நன்றி சொல்லணும், ஆண்டவருக்கு அந்த நன்றி சொல்லணும். ஆண்டவரே நீங்க என்ன உங்க பிள்ளையா எடுத்ததுக்கு நன்றி, அத நம்ம சொல்லணும் இந்த சங்கீதம். அடுத்து 3வது, ஆண்டவர் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது என்ன இருக்கணும், ஒரு சின்ன குழந்தை அவங்க பெற்றோரை பார்க்கும்போது எப்படி இருக்கணுமோ அதே மாதிரிதான் நம்மளுக்கு என்ன இருக்கணும், அந்த மகிழ்ச்சி, அந்த உற்சாகம் இருக்கணும். ஆண்டவர் அந்த முழு உள்ளம், அந்த இருதயம் நம்மளுக்கு என்ன வேணும், ஆண்டவரை துதிக்கும் போது தேவை. So that is what I want us to take away. சின்ன பிரேயர் பண்ணி முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, you are a God who has made us his Lord. Lord, we are your sheep and you are our shepherd, Lord. So thank you for this reminder through the Psalms, Lord.
And Lord, give us the wisdom to remember this and give us the grace to practice and worship this. Lord, let us worship you with our whole heart and let us trust you like a little child trusts a parent, Lord. All of this, in Christ's name I pray. Amen.